எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம குட்டி குட்டியாக ஒரு 5 கவிதை மட்டும் பார்க்கலாம். நிலா விளையாட குழந்தை கையில் விளக்கு எரியாது. நிலா விளையாட குழந்தை கையில் விளக்கு எரியாது அப்படின்னா என்ன? when the moon comes to play the child's lamp need not glow. அப்படின்னா நிலா எப்படி பிரகாசமாக எரியுதோ அந்த நிலா விளையாடும்போது குழந்தைங்களும் அவ்வளோ பிரகாசமாக எரிப்பாங்க. அதனால் அவங்க கையில் இருக்கிற விளக்கு எரிய வேண்டாம். சின்ன சிறு மழை துளியில் பொன்னான வானவில் பிறக்கிறது. ஃப்ரம் ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் எ கோல்டன் ரெயின்போ இஸ் பார்ன். சின்ன சின்ன மழை துளியில் ஆரம்பித்து ஒரு துளியாக விட விட அது அழகான வானவிலாக மாறுது. வானவில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன சின்ன மழை துளியிலேருந்து ஆரம்பித்து அவ்வளோ அழகான வானவிலாக அது மாறுது. பத்தாம் பூச்சி பறக்கும் தோட்டத்தில் பூவும் புன்னகை பூக்கின்றது. இந்த கார்டன் வேர் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை ஃப்ளவர்ஸ் டு ஸ்மைல் பிரைட்லி. பத்தாம் பூச்சி பறக்கிறத பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பத்தாம் பூச்சி பறக்கிறத பார்க்கும்போது பூக்களும் நல்லா சிரிக்கிறது. இந்த பத்தாம் பூச்சி பறக்கிற அழகை பார்க்கும்போது பூக்களுக்கும் சிரிப்பு வருது, சிரிக்கிறாங்க. காலை சூரியன் எழுந்தால் உலகம் புதிதாய் விடிக்கிறது. when the morning sun rises the world wakes up new. இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாளும் ஒரு புது நாள். நேற்றுக்கு நடந்தது இன்றைக்கி நடக்காது, நேற்றுக்கு நடந்தது மறந்துட்டு அடுத்த நாளில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் காலை சூரியன் உதிக்கும் பொழுது அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி நாள் நடந்ததை மறந்துடணும், அடுத்த நாள் என்ன நடக்க போகிறதுன்றது யோசிக்கக்கூடாது. அன்னிடே ஃப்ரெஷ் டே, அந்த நாளை எப்படி நம்ம பண்ண போகிறோம், அந்த நாள் எப்படி நமக்கு போகும், அதை மட்டும்தான் யோசிக்கணும். காற்று தழுவும் போது மனம் மலரும் பூ போல. காற்று சில்லுன்னு வீசும்போது அப்படியே நம்ம மனசில் பூ பூத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். காற்று வரும்போது எப்படி பா செம்ம காற்றுல அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி காற்று தழும்பும்போது நம்ம மனசும் பூ போல் பூக்கும். பாருங்கள், எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது கவிதை கேட்குறதுக்கே. இந்த கவிதைஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு புது கவிதைலாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.